சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்திருக்கும் உன் அப்பனை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை செய்துவிட வேண்டும் என்று உன் அப்பன் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, நீ மனதில் எவ்வளவு நல்ல எண்ணங்களை வைத்துள்ளாயோ அதுவே உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதை மட்டும் என்றும் மறந்துவிடாதே. யார் இந்த வாக்கினை முழுமையாக கேட்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு மாற்றங்களை சந்திப்பார்கள் என்பது உண்மை என் தங்கமே. இந்த நிமிடத்திலிருந்து அவர்களுடைய கஷ்டம் விலகப் போகின்றது, அவர்களுடைய கர்ம வினைகளுக்கும் விலகப் போகின்றது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக இன்னும் 24 மணி நேரத்தில் நிச்சயமாக நடந்தே தீரும். ஆனால் அப்பேற்பட்ட பதிவினை நீ தவறவிட்டு விடுவதும் இல்லை பயன்படுத்தி கொள்ளுவதும் உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது என் தங்கமே. இதை உன் அம்மா உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணங்களிலும் தான் எப்போதுமே ஒப்படைத்திருக்கின்றேன் என் குழந்தையே. இந்த அப்பன் சொல்லிக்கூடிய அனைத்துமே உன்னுடைய கையில் இனி வரப்போகின்றது. அதனால்தான் இந்த வாக்கினை கேட்டு அதை பயன்படுத்த சொல்லிக்கொண்டே நான் இருக்கின்றேன் என் தங்கமே. இந்த அப்பன் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்று நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும் என் குழந்தையே. அது மட்டுமின்றி உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என்மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கையை உண்டாக்கு என்றால் இந்த பதிவினை கேட்க மாட்டார்கள் என் தங்கமே. உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்கள் அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கையும் அமைதியும் என் குழந்தையே. எதை நாம் கையில் எடுத்தாலும் அதை அறநம்பிக்கையோடு வைத்து கொண்டிருந்தால் அது பயனற்ற செயல் மட்டுமே என் குழந்தையே. அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சில தங்க குழந்தைகள் என் மீது நம்பிக்கையான அன்பு கொண்டிருக்கிறார்கள், என் மீது உண்மையான பாசத்தை பொழிகிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த அப்பன் வாக்கு என்பதை தெரிந்து கொண்டால் போதும். அதனால் என்னுடைய வாக்கினை கேட்க நீ தயாராக இருக்கக்கூடிய என் தங்க பிள்ளையே. ஓம் நமச்சிவாயா போற்றி என்று எனக்காக ஒரு முறை உன் மனதார நினைத்துக்கொள் என் குழந்தையே, என் பிள்ளையே. அத்தனை தங்க குழந்தைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தின் காட்சி கொடுப்பேன் என் குழந்தையே. இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய தங்க பிள்ளைகளின் சிலர் அதிகமாக அழிகின்றார்கள். காரணம் என்னவென்றால் ஒரு சில நபர்களால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். எந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் குழந்தை வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி சோதனை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, அவர்கள் எல்லாம் நம்பி ஏன் இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை ஏற்ற பொறுப்பை தான் அவர்களுடைய ஏன் ஒப்படைத்தேன். ஆனால் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்க்கவில்லையே என்று அவ்வளவு அன்பு வார்த்தைகளை பேசினார்கள். இப்போது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலேயே இல்லை. என் தங்க பிள்ளையினே, ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலே, உறவு பிரிதல் தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கம் குழந்தைகள் நீ மனதிற்குள் குமுறி அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே. இதற்காக உன் அப்பன் ஒரு முடிவினை நான் எடுத்துவிட்டேன் என் குழந்தையே. நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்களுக்காகத்தான் இப்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைத்து கொண்டிருந்தாய் என்று இப்போது நீ அழுது கொண்டிருக்கிறாயா அவர்களுக்காக. ஆனால் அப்பா உனக்காக ஒரு முடிவினை எடுத்துவிட்டேன் என் தங்க பிள்ளையே. நீ கேட்ட வாழ்க்கையில் உனக்கு கெடுதலாக என்று முடிவு இல்லை, நல்லதாக இருக்குமா என்று இப்போது நான் கொடுக்க போகின்றேன் என் தங்கமே. ஆனால் என் தங்க பிள்ளையே, இதற்காக ஒரு சில காரியங்கள் எனக்காக செய்ய வேண்டியதாக இருக்கிறதே. அது என்ன தெரியுமா? இந்த அப்பா
சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் தைரியமாக இருக்க வேண்டும். அழக்கூடாது, மனதளவில் உடைந்து நொறுங்கி போய்விடாதே என் தங்கமே. ஒவ்வொரு தருணமும் அப்பா உன் வாழ்க்கை மாறாது போலவே அப்பனே என் வாழ்க்கை நல்லதாக நடக்காதா என்று வாழ்க்கையை மனதார மரண வலியோடு நீ தனிமையில்தான் அனுபவித்து கொண்டிருக்கின்றாயே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா என் குழந்தையே. எனக்கு எப்போதுமே துன்பங்கள் மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் அன்பு குழந்தையே. அப்படி உன்னுடைய நாவினாலும் நீ ஒருபொழுதும் இனி சொல்லக்கூடாது என் குழந்தையே. நீ என்ன சொல்கின்றாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடக்கும் என் குழந்தையே. இனி ஒருபொழுதும் எதிர்மறையாக நீ நினைக்கக்கூடாது. எதிர்மறையான வார்த்தைகள் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது என் தங்க குழந்தையே. நீ எதற்காகவும் கவலை கொள்ளக்கூடாது. உன் அப்பன் நான் இருக்கின்றேன் அல்லவா. எல்லாவற்றையும் நிறுத்திக்கொண்டு இன்றிலிருந்து ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள் என் குழந்தையே. உன் அப்பன் உனக்காக இத்தனை சத்தியம் வாக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் இந்த அப்பனுக்கு ஒரு விளக்கை ஏற்று என்னை வழிபடு என் தங்கமோ. காலையோ மாலையோ உன் விருப்பம். எனக்காக அதை செய். இதை உன்னுடைய நாவில் என்ன செல்கின்றோயோ அதை நான் உனக்கு வரமாக கொடுத்து விடுவேன் என் தங்கமே. முழுமையாக நம்பி செய் என் தங்க குழந்தையே. உன் அப்பா சொல்வதை நீ கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது என் குழந்தையே. மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்கள் மட்டும் வரவேண்டும் என்பதை தெரிந்து கொள் குழந்தையே. அதில் நீ என்ன சொல்கிறாயோ, நீ அந்த உன் நாவினால் என்ன நாட்களை என்னிடம் சொல்கிறாயோ அதை நிச்சயமாக உனக்கு என்ன செயலை சொல்கிறாயோ அது நடத்தி கொடுப்பேன் என் குழந்தையே. அதவே உனக்கு நிரந்தரமாக செய்வேன் என்பதை உன் மனதில் நினைவு வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்கக்கூடாது, எனக்கு கிடைக்கக்கூடாது என்று நினைத்ததை விட எனக்கு அது வேண்டும், எனக்கு அது கிடைக்க வேண்டும், எனக்கு அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது, அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படியே சென்றுவிட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் உனக்கு எதிர்மறைதான் நடக்கும் பிள்ளையே. அதை மனதில் வைத்துக்கொள். வாழ்க்கை உயரப்போகின்றது, என் வாழ்க்கை வெற்றியாக போகின்றது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. எனக்கு இருக்கும் கடன் பிரச்சனை, மனக்கசப்பு அனைத்தும் தீரப்போகிறது. என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது. எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகின்றது. அதை போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகின்றது என்று பேச பேச உறவுகள் எல்லாம் தானாக பேச வேண்டும் என் குழந்தையே. என் குழந்தையே, இது நீ ஆழமாக நம்ப அனைத்தும் நடக்கப் போகின்றது. இப்படி உன்னுடைய வார்த்தைகளுக்கு எண்ணங்களுக்கும் எப்போதுமே உனக்கு சந்தோஷம் இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்குள் நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றால் மனதால் நினைத்ததெல்லாம் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் தான் என் தங்கமே. அதைத்தான் உனக்கு நான் சத்திய வாக்காக சொல்லிக் கொள்கின்றேன் என் தங்க குழந்தையே. இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் தான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். ஆனால் நான் சொன்னதையும் சேர்த்து செய்ய வேண்டும் என் பிள்ளையே. நீ பேசுவதற்கு தயாராகிவிட்டாயா? உன் மனதில் நினைத்த அத்தனை நினைப்பிற்கும் தயாராகிவிட்டாயா? இப்போது உன் அப்பன் நான் தயாராக இருக்கின்றேன் என் குழந்தையே. நீ சொல்கின்ற அனைத்தையும் நான் கேட்க தயாராகிவிட்டேன் என் குழந்தையே. இதை முழுமையாகவும் செய்ய வேண்டும். பாதியில் விட்டு மீதி இல்லை என்றால் நான் பொறுப்பாக முடியாது. சொன்னதை சொன்னபடி அனைத்தையும் நடத்தி கொடு என் தங்கமே. நானும் அனைத்தையும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். இந்த அப்பா நான் செய்வதற்கு தயாராகி இருக்கின்றேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்குள் இதை செய்ய நீ தயாராக இருந்தால் போதும் என் தங்கமே. சில வழிபாடுகள் பக்தியும்
ஆன்மீக அதிக வலிமையை தந்து கொண்டிருக்கின்றது. அதை போலத்தான் இந்த அப்பன் சொல்லிய இந்த வாக்கில் இருக்கும் இந்த பரிகாரமும். என் குழந்தையே அழுததும் போதும், மனதை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தியதும் போதும். மனதை தெளிவாக இருக்கும்படி செய். அதை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை அப்படியே பின்பற்ற வேண்டும் என் தங்கமே. ஆனால் என்னதான் உன் கண்களில் கண்ணீர்கள் கொண்டு வந்தாலும், அழுது கொண்டே கவலையோடும் இருந்து கொண்டாலும், இந்த அப்பனை அப்போதுதான் நினைத்து அப்போது என்னை பிரார்த்தி என் தங்கமே. அனைத்தையும் உனக்கு நன்றாக நான் பல மடங்கு அதிகமாக கொடுக்கின்றேன். ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.